வணக்க நண்பர்களே, நான் ஊருக்கு போய் 3 நாள் ஆச்சுங்கள்ல. ஊர்லேருந்து திரும்பி வரையில் நம்ம தோட்டத்தில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்ததுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளரி பழம் தாங்க. நானும் இன்றைக்கி வெடிக்கும், நாளைக்கு வெடிக்கும், இன்றைக்கி வெடிக்கும், நாளைக்கு வெடிக்கும்னு தினம் தூங்கி எழுந்திரிச்சு வந்தால் பார்ப்பேன். அப்போல்லாம் வெடிக்கலை. நல்ல வேலை நான் ஊரில் இருக்கையில் வெடிக்கலை. இது வெடித்து போச்சுன்னா ஒரு நாளைக்கு தாங்க தாங்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்காம விட்டுட்டு அப்படியே அழுகி போயிடும். அந்த சின்ன சின்ன பூச்சியெல்லாம் மொஞ்சிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அழுகி போயிடும். நானுமே பாருங்கள், ஊருக்கு போகிற அவசரத்தில் மாமாட்ட இந்த வெள்ளரி பழம் பழுத்துச்சான்னு தினம் பாருங்கன்னு சொல்லவே மறந்துட்டேங்க. பழம் பழுத்து வெடிச்சிருச்சுன்னா ஒரு நாளைக்கு தாங்க சரி. நான் அந்த பழத்தை அறுவடை பண்ணி எடுத்து அப்படியே மோந்து பார்த்தேங்க. என்ன ஒரு மனம்! வெள்ளரி பழம் மனமே மனம்தான் அப்படிங்கிற மாதிரி இயற்கையாக விளையிறதுக்கு ஒரு இது இல்லைங்க. இயற்கை தான். பழத்தை பொறிச்சு கையில் அடிக்கல, பழமெல்லாம் மண் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செத்தையெல்லாம் மேலே வச்சுருந்தேங்கல்ல, அந்த செத்தையில் அப்படியே காற்று கடிக்கிற புழுதியெல்லாம் போய் தங்கிருச்சு. அதெல்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டு தூக்குனா ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்க. அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. அது எங்கள் பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அரிய கூட்டிகிட்டு வந்து தான் வீடியோ பிடிச்சேன். நாங்கள் இன்றைக்கி ஊரில் இருந்து காலையில் 5 மணிக்கட்டு தான் வந்தோம். நிஷாமா என்ன தூங்கிட்டு இருக்காங்க. நிஷாமா தூங்கிட்டு போகிறாங்கன்ட்டு அரிய கூட்டிகிட்டு வந்து தான் வீடியோ பிடிச்சேன். அவனுக்கு அப்படியே அந்த பழத்தை பார்க்கல அவ்வளோ ஒரு சந்தோஷம். பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம காட்டில் விளையிறத பார்த்து நாம் சந்தோஷப்படுறத விட நம்ம விளைய வைக்கிறத வந்து நம்ம பிள்ளைங்க பார்த்து சந்தோஷப்படுறது தாங்க அவ்வளோ செம்மையாக இருக்குது. அந்த பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படியே புட்டு பார்த்தேன். அப்படியே நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே பாருங்கள். புட்டு ஒரு ரூபா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வீட்டில் நாட்டு சர்க்கரையெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் தொட்டு சாப்பிடணும். அதுக்கு முன்னே என்னால் பொறுக்க முடியல. புட்டு சாப்பிட்டேன். அப்படியே இனிப்பு தன்மையோடு அருமையாக இருந்ததுங்க. என்ன பண்ண போகிறேன்னா, பாதி பழத்தை நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டு மீதி பழத்தை ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு தாங்க குடிக்க போகிறோம். அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஷாமெல்லாம் ஹாஸ்டல் இருக்கையிலே அந்த பழம் பழுத்துருமோ, இயற்கையை நிஷாமெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்களோன்னு நினச்சேன். நம்ம உழைப்பு வீண் போகலை. நம்ம பையனும் இருக்கான், நிஷாமாவும் இங்கே தான் இருக்குது. பிள்ளைங்களோட சந்தோஷமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம். இருந்தாலுமே 4 பேர் சாப்பிட்டாலே முடியாதுங்க. அந்தளவுக்கு பழம் பெருசாக இருக்குது. பிள்ளைங்களை விட்டுட்டு சாப்பிட்றனாவே எல்லாத்துக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே இந்த இயற்கையாக விளைஞ்ச வெள்ளரி பழம் செமையாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இயற்கையாக விளைய வச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. பாய்.